வணக்கம், வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு யூனிக்கான ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 125Rன்றது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் இதில் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்காங்க. பட் ஆனால் என்ன, ஒரு சில தயக்கங்கள் இருக்குது, இந்த வெஹிக்கிள் வாங்கலாமா வேணாமான்ற மாதிரி. அந்த தயக்கத்தை தீர்த்து வைக்கிற விதமாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 125Rடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறது மெடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் பட்டியல் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக விஷயமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 125Rடைய அந்த ஒரு நம்ம அட்வான்டேஜஸ்லேருந்து ஆரம்பிப்போம். அட்வான்டேஜஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த வெஹிக்கிளோடைய ரோடு அப்பியரன்ஸ் தாமாங்க. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் இது வரைக்கும் யாருமே கொடுக்காத மாதிரி நல்ல ஒரு யூனிக் அண்ட் பயங்கர அக்ரெசிவ் அண்ட் ஷார்ப் எஜ்டான ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட உங்களுக்கு இருக்குன்றதுனால ரியலி ஆன் ப்ரெசன்ஸில் இந்த ஒரு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு லுக்ஸுன்றதை அடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்டினஸ்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிளோடைய டிசைன் கிட்ட உங்களுக்கு இருக்குது. ரியலி லுக்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்னே சொல்லலாம் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே. பட் ஒரு சில பேருக்கு ஆக்வர்டாக தெரிகிறதாகவும் சொல்கிறாங்க. பட் அதுவும் ஆன் ரோட்லன்னு வரும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு யூனிக் ஸ்போர்ட்டினஸ் ரியலி நல்லாவே இருக்குது. அதனால் டிசைன் ஒரு ரியலி ஒரு சூப்பரான ஒரு அட்வான்டேஜ். அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளுடைய அடுத்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா மைலேஜ். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட அந்த ஒரு டிசைனுக்கு அடுத்து எல்லாரும் ரொம்ப வியந்து போகிற ஒரு விஷயம்னு பார்த்தோன்னா இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மைலேஜ் தான். ஆமாங்க, இந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்டி டிசைனாகவும் இருந்து அது இல்லாமல் இந்த வெஹிக்கிள் வந்து பர் லிட்டருக்கு 65 kmpl மைலேஜ் தருதுன்றப்ப அது நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் எனக்கு தெரிஞ்சு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் எப்படியும் ஒரு 55 to 60 kmpl வரைக்கும் எத்தலான்றப்ப ரியலி மைலேஜ் இதுலேயும் என்ன பொறுத்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் தாங்க இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள். அதில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. ஓவராலாக உங்களுக்கு மைலேஜும் ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு. அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளுடைய மூணாவது ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தா ஹேண்டலிங். ஆமாம், இந்த செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலேயே ஒரு சூப்பரான ஒரு ஹேண்டலிங். அதுக்கு ரீசன்னு பார்த்தோன்னா டயர்ஸும் இந்த செக்மெண்ட்லேயே நல்ல பெரிய டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அந்த ஒரு ஃபோர்க்கு 37 mm ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு அந்த ஒரு பிரேக்கிங்லேயும் நல்ல பெரிய டயாமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய பிரேக்குன்ற மாதிரி நிறைய அந்த ஒரு ஹேண்டலிங்க்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஹீரோ பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஓவராலாக உங்களுக்கு வெஹிக்கிளோட அந்த ஒரு ரைட் அண்ட் ஹேண்டலிங்ன்றது நல்ல ஒரு சூப்பர் ஸ்டேபிளான ஒரு ரேஞ்சிலையும் இருக்குது. அதனால் என்னை பொறுத்தளவுக்கு இந்த வெஹிக்கிளுக்கு ஹேண்டலிங்கும் ரியலி நல்ல ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளோடைய அடுத்த அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா ரைடிங் கம்ஃபர்ட். ஆமாங்க, இந்த வெஹிக்கிளில் வந்து உங்களுக்கு ஹேண்டலிங்கும் பெஸ்ட்டாக இருக்காமல் ஒரு சில வெஹிக்கிள்ஸில் வந்து உங்களுக்கு ஹேண்டலிங் நல்லா இருந்தால் ரைடிங் கம்ஃபர்ட் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைடிங் கம்ஃபர்ட் நல்லா இருந்தால் கொஞ்சம் ஹேண்டலிங்கில் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த வெஹிக்கிளில் ரெண்டுத்துக்கும் நடுவில் எடுத்துகிட்டு வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு ரைடிங் கம்ஃபர்ட் ப்ளஸ் நல்ல ஒரு பேலன்ஸ்டான ரைடிங் ஸ்டெபிலிட்டின்ற மாதிரி சூப்பராக மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ரைடிங் போர்ஷன்லாம் வைஸ் பொறுத்தளவுக்கு அந்த ஒரு சீட்டிங்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு அப்படியே பயங்கர ஸ்போர்ட்டியாக தான் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு சீட்டோட குஷன் குவாலிட்டிலாம் உங்களுக்கு நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ரைடிங் போர்ஷனும் ஒரு நார்மலான கம்யூட்டருக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி அப்ரைட்டாக ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்கன்றனால நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடினாலும் அந்த அளவுக்கு பாடி பெயின் தெரியாத மாதிரி உங்களுக்கு ஈஸியான ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் போர்ஷன்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பில்லியன் கம்ஃபர்ட் பற்றி பேசணுன்னா வச்சிங்களேன், அது வந்து சீட்டிங்லாம் நல்லா இருக்குது, ஓரளவுக்கு ஓகே தான், கன்வீனியன்ட் தான். பட் ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தோன்னா அது கொஞ்சம் பின்னாடி வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது. அதை நம்ம டிஸ்அட்வான்டேஜஸில் பேசும். இப்போதைக்குன்னு பார்த்தோன்னா சீட்டிங் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது, ஓகே. அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளுடைய அடுத்த ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஏபிஎஸ். ஆமாங்க, இந்த ஒரு 125 செக்மெண்ட்லேயே ஃபஸ்ட் இன் டைமை ஏபிஎஸ் இன்க்ளூட் பண்ண ஒரு மோட்டர் சைக்கிள்னால் அது நிச்சயமாக நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 125R தான். அப்படின்றப்ப உங்களுக்கு ஹேண்டலிங், பிரேக்கிங், மைலேஜ், டிசைன் இதை மாதிரி நல்ல அட்வான்டேஜஸ் இந்த வெஹிக்கிள் கிட்ட நிறையவே இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த வெஹிக்கிள்ஸோடைய அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜஸை பார்ப்போம். நமக்கு டிஸ்அட்வான்டேஜஸ்னு வரும்போது ஃபஸ்ட்டு விஷயம் எல்லாரும் சொல்கிறது வந்து ஃபேமிலி பர்பஸுக்கு சூட் ஆகாது. ஆமாங்க, நிச்சயமாகவே இது வந்து ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற ஒரு வெஹிக்கிள் கிடையாது. ஒரு 125 செக்மெண்ட்டில் ஒரு வெஹிக்கிள்னு வரும்போது நிச்சயமாக நம்ம எல்லாமே அந்த ஒரு ஃபேமிலி கம்யூனிட்டி எதிர்பார்ப்போம். பட் ஆனால் இந்த வெஹிக்கிள் ஃபேமிலிக்கு சூட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாகவே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 பேர் போகிறதுக்கு தான். பைக்னால் 2 பேர் போகிறதுக்கு தான். பட் ஆனால் நம்மளுடைய ஊரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொருள் வச்சு கேரி பண்ணுறதோ இல்லை சின்ன பசங்களை வச்சு கூப்பிட்டு போகிறதோ அது மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. அதெல்லாம் நிச்சயமாகவே இந்த ஒரு வெஹிக்கிளில் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ஏன்னா ஸ்ப்ளிட் சீட்டு பின்னாடி வந்து ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
அதனால கொஞ்சம் ஷார்ட் பர்சனோ, இல்ல ஏஜ்டு பர்சனோ ஏறி உட்கார்றதுன்றது வந்து அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு விஷயமா இருக்காது. அந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுங்க. கொஞ்சம் பின்னாடி ரைஸா தான் இருக்குது. பட் என்னான்னு பார்த்தா பின்னாடி சாரி கார்டு, உமன்ஸ் ஃபுட் போர்டுன்ற மாரி எல்லா விஷயங்களும் குடுத்துருக்காங்க. என்ன பொறுத்தளவுக்கு ஃபேமிலிக்குன்னு இந்த ஒரு வெஹிக்கிள் வரும்போது ஃபேமிலி யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். வேற எதுவும் பெருசாலாம் சொல்லும்படி கிடையாது. இதில சூப்பரா பண்ணலாம் அப்படி இப்படிலாம் கிடையாது. வேணும்னா ட்ரை பண்ணலாம். லைட்டா ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த ஒரு வெஹிக்கிள். பட் ஆனா ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிளான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாவே கிடையாது. அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிள்ல அடுத்த ஒரு அட்வான்டேஜ்ன்னு பார்த்தோன்னா, இன்ஜின் வைஸ் இந்த ஒரு ஃபால்ட்ட வந்து நெறைய பேர் சொல்றாங்க. லைட்டா எனக்கும் ஃபீல் ஆச்சு. அந்த ஒரு கியர் ஷிஃப்டிங் வந்து அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இல்லன்ற மாரி ஒரு விஷயம் இருக்கு. கொஞ்சம் டைட்டான ஒரு கியர் ஷிஃப்டிங்னா, கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. ஸ்டக் ஆகுது மீன்ஸ் அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இல்லன்றேன். ஆமா, உங்களால கியர்லாம் கரெக்ட்டா ஷிஃப்ட் ஆயிடுது. பட் ஆனா கொஞ்சம் ஸ்லைட்லி ஸ்டிஃப்பா இருக்கு அந்த ஒரு கியரோடைய பெடல்ஸ். அதுக்கு என்ன ரீசன்னு தெரியல. இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. மேபி நீங்க நெறைய கிலோமீட்டர்ஸ் ஓட்ட அது ஸ்மூத் ஆனாலும் ஆகலாம். அப்படி ஒரு சான்சஸும் இருக்கு. இது வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட். இத ஒண்ணும் பெருசா நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க அவ்வளோதான். அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளுடைய அடுத்த ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோன்னா வச்சுக்கங்களேன், வேற எதுவும் பெருசாலாம் சொல்லும்படி இல்ல. ஆமா, என்ன பொறுத்தளவுக்கு இந்த வந்து வெஹிக்கிள் வந்து ஃபேமிலி பர்ப்பஸுக்கு அந்த அளவுக்கு கேப்பபிளான ஒரு டிசைன் கிடையாது. அதுக்கடுத்து அந்த ஒரு கியர் ஷிஃப்டிங் ப்ராப்ளம் இருக்கு. இத தவிர்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த வெஹிக்கிள்ல வந்து அந்த அளவுக்கு பெருசா சொல்லும்படிலாம் எதுவும் டிஸ்அட்வான்டேஜஸ் தெரியல. மத்தபடி எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஹீரோவுடைய ஒரு இன்ஜின்றப்போ கொஞ்சம் நல்லா மெயின்டனன்ஸ் குடுக்குறப்ப எந்த ப்ராப்ளமும் இல்லாம ஓரளவுக்கு லாங் லைஃப் வரக்கூடிய ஒரு இன்ஜின் தான் இந்த ஒரு வெஹிக்கிள்ல உங்களுக்கு இருக்கிறது. ஓவராலா பார்க்கும்போது இட்ஸ் ஓகே தான். பட் ஆனா இன்னொரு எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஸ்லைட்லி ஃபினாது இதோடைய பிரைசிங் பிட் எக்ஸ்பென்சிவ். ஆமா, இந்த ரேஞ்சிலன்னு பார்த்தோன்னா டிவிஎஸ் ரைடர் கிட்டலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியான ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கிடைக்குது. இதே ரேஞ்சில் உங்களுக்கு ஹோண்டாவுடைய ஹார்னட் இருக்கு. அதுவும் இதுக்கு ஈக்குவலான நல்ல ஒரு ஸ்போர்ட்டி டிசைனும் இருக்கு, ஃபீச்சர்ஸும் இருக்கு. அது இது நிறையா இருக்கு. ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஒரு வெஹிக்கிளில் லீஸ் தான். ஆமாம், இதை டிஸ்அட்வான்டேஜஸ் நிச்சயமாக சேர்த்துக்கலாம். ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்குலாம் பெருசாக சொல்லும்படிலாம் எதுவும் கிடையாது. ஒரு நெகட்டிவ் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி இருக்குது. பட் நான் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் அது மாதிரி விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ஒரு கால் அண்ட் எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷனுக்கான விஷயங்கள் தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் பெருசாலாம் அதில் உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஒரு வெஹிக்கிளில் கம்மி. பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா ஓகேவாக தான் இருக்கும். உங்களுக்கு லைட்டிங்லாம் ஃபுல்லி எல்இடி வித் ஹசார் லேம்ப்ஸ் அது மாதிரி விஷயங்களோட கொடுத்துருப்பாங்க. பட் பெஸ்ட் இன் கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது. சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சோம். இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. சி யூ லேட்டர்.